ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெஹேமியாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான மீன் குழம்பு செய்கிறது எப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸ் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை ஒன்றொன்னா பார்த்துடலாம். 1/2 கிலோ காணாங்கலத்தி மீன், பொடியாக அரிந்த ஒரு பெரிய வெங்காயம், 2 அல்லது 3 நன்கு அரைந்த தக்காளி, புளி தண்ணிக்காக சிறிதளவு புளி, பொடியாய் நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன், பொடியாய் கட் பண்ண பூண்டு 1 ஸ்பூன், சமையல் எண்ணெய் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை சிறிதளவு, ஃபைனலி உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெடி பண்ண இஞ்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூளை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் பீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நெஹேமியா கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.